வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுக்கு இடதுசாரிகள் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில திரும்ப அவர்களும் நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேருமே கடிதம் மூலமாவே சொல்லிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இது குறிப்பா இடதுசாரிகள் விசிகா 2 பேருடைய ஸ்டாண்ட் என்ன, குறிப்பா பாஜக உள்ள வரக்கூடாது, பாஜக எந்த வகையிலுமே ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்ட் தான் உறுதி. ஸோ அதுக்காக தான் திமுக கூட இருந்தாங்களுமே சரி. இப்போ பாஜக உள்ள வருமா அப்படின்னு கேட்டா இவங்க ஆதரவு தெரிவிக்காம தான் கண்டிப்பா பாஜக ஆட்சி தான் நடக்கும். ஏன்னு கேட்டா ஆளுநர் தான் ரூல் பண்ணுவாரு. அஃபிஷியலா ஆளுநர் யார் உள்துறை அமைச்சரோ யார் ஜனாதிபதியோ பேருக்கு ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லுவாங்க. பட் அது ஆளுநர் தான் முழுக்க முழுக்க பாஜக நேரடியாக கட்டுப்பாட்டின் கீழ் தான் தமிழ்நாடு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் ஆட்சி செய்யப்படும். கவர்னர் ஆட்சி பெரும்பாலும் நிரூபிக்கலன்றதுக்காக. அப்போ இதை தடுக்கணும் அப்படின்றத கருத்தில் கொண்டு கம்யூனிஸ்டுகள் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இத்தனை நாட்கள் வந்துச்சுல, இத்தனை நாட்கள்லாம் இது ஒரு நாட்களா? இன்னைக்கு கூட அண்ணன் திரும்ப பேசும்போது என்னங்க 4 நாள் தான் ஆகுது, பெரிய நாட்களான்னு கேட்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய நாட்கள் தான். இப்போ கம்யூனிஸ்ட் சேர்ந்து இது காங்கிரஸ் சேர்ந்து 2 நாள் ஆயிடுச்சு, கூட்டணியில் சேர்ந்து 2 நாள் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இவங்களுடைய முடிவு தான் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. சரி, ஏன் விஜய் இவங்க எதிர்பார்க்குறாரு? ஏன் அந்த பக்கம் இல்லையா? பாமக இல்லையா? அமமுக இல்லையா? எல்லாரும் அங்கேயுமே இருக்காங்களே, தேவையானது வேணா அங்கேயும் கூப்பிட்டு வரலாம். ஆனால் விஜய் ஒரு ஸ்டாண்டில் இருக்கார். நம்ம ஒரு லெஃப்டிஸ்டா சைடில் இருக்கணும், இடதுசாரிகள் சைடில் தான் நம்ம பயணிக்கணும், வலதுசாரிகள் போல நம்ம செயல்படக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருந்தார். ஸோ அதனால தான் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொள்கை எதிரியா பாஜக பிரகடனப்படுத்துறாரு, அரசியல் எதிரியா திமுக பிரகடனப்படுத்துறாரு. அரசியல் எதிரி எப்போடா மாறுவாங்க? இன்னைக்கு திமுகன்ற ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருந்துச்சு, இப்போ இல்லை, நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வரும். அப்போ அவங்களுக்கு எதிரியா அவங்கள பிரகடனப்படுத்தலாம். பட் கொள்கை அப்படின்றது மாறாது. அதாவது யாருக்காகவும் எதற்காகவும் கொள்கையில் சமரசம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் கொள்கை அடிப்படையில் பாஜக நுழையக்கூடாது எந்த வகையிலும் அப்படின்றத இடதுசாரிகளுடைய கருத்திலாவும் இருக்கு. ஸோ அதனால இந்த ஆதரவை கொடுத்துருக்காங்க. இந்த ஆதரவு எப்போவோ கொடுத்துருக்கணும், ஆனால் இப்போதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவரை போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ மீட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கள் ஏவா வேலுவை போய் மீட் பண்ணாங்களே. இல்லை, அது செய்திகளில் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. ஃபுட்டேஜ் நம்ம எதுவும் பார்க்கல. இவர் தனியாக அண்ணன் காரில் போனார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுட்டேஜ் இன்னும் வரல. அது ஃபுட்டேஜ் என்னன்னு சொல்லிட்டான்னு தெரியல. இப்போ திருமாண்ணன் திமுகவிற்கு அந்த கூட்டணி விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவரா? ஆமாம். ஸ்டாலின் அவர்களுடைய மனசு கஷ்டப்பட நினைக்கக்கூடியவரா? ஆமாம். திமுக நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்கே, என்ன பண்ணியிருக்கு, நம்மளை அங்கீகரிக்க கட்சியாக மாற்றுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. 2வது, அவர் விசிகா இருந்ததுனால தான் போன முறை ஸ்டாலின் முதலமைச்சரான முடிச்சு. இல்லை அதுவும் ஆயிருக்க கூடாது. கிட்டத்தட்ட இப்போ இவர் சொல்றாரு இல்லையா, நமக்கும் தாவேக்காக்கு 3 விழுக்காடு தான். அப்படிலாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் உங்களை விட 10 விழுக்காடு அதிகமாக இருக்காரு. உதயசூரியன் மட்டும் கணக்கு எடுத்தா. ஸோ கூட்டணியை எதிர்கொண்டு தான் அவ்வளோ காட்டுறாரு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ நெருக்கடிகள் இருக்குல்ல திருமாக்கு, திமுக மீது உண்டான ஒரு பாசம். 2வது, விசிகா இருக்கக்கூடிய திமுக விசுவாசிகள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஷானவாஸ் கொடுப்பாரு பாரு பேட்டி, நீங்கள் பாருங்க, நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் இப்போ ஷானவாஸ் முன்னாடி கொடுத்த பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்களை. சிந்தனை செல்வன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அவருமே ஒரு கிட்டத்தட்ட மோசமாக பேசிட்டு இருந்தாரு. ரவிக்குமார் சொல்லவே தேவையில்லை, எப்படி பேசுவாருன்னு தெரியும். அப்போ இப்போ ஒரு ஆதரவு கொடுத்துட்டாருன்னா இப்போ இவங்களாம் அவங்க மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்கன்னு தெரியல. இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வன்னியரசான இன்னும் விஜயை போட்டு பொழந்துட்டு இருக்காரு அவர். இந்த மாதிரி மசாலா படம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பேசுறாரு அவர். இப்போ ஆதரவு கொடுக்கதான் போறாங்க. ஏன்னா எல்லா எம்எல்ஏகளும் எதிரா இருக்கும்போது எப்படி திரும்ப அவர்கள் அங்க ஆதரவு கொடுத்து இல்ல, திரும்ப சொல்றதான் வன்னியரசு கேட்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பேச்சுக்கு மறு பேச்சு கேட்க மாட்டாரு. ஏன்னா அதுக்காக இப்போ நான் அவருக்கு எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ணி திமுக போய் சேர்ந்து வர நினைக்கிறீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அமைதியா கடந்து போயிட்டு வெளியே ஆதரவு கொடுப்பாங்க. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்ய மாட்டார்கள் நம்புறேன் நான். இப்போ ஆதரவு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு 6 பேர் நினைச்சா ஆட்சியை கவிழ்க்க முடியும். 6 பேர்ல 2 பேர் நினைச்சாலும் ஆட்சியை கவிழ்க்க முடியும். ஒரு டைப் தான் இது. இப்போ 108ன்றதை நீங்கள் 107 வச்சுங்க. 107 வச்சுருந்தீங்கன்னா இப்போ 108 நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 119 ஆகிடும். அப்போது அங்கே இந்த பக்கம் திருச்சி கிழக்கில் தாவேக்கா சார்பாக யாராவது நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றால் தான் 119. அப்போ 119 இருக்குது அப்படின்னா அதில் கூட்டணி கட்சிகளில் ஒரு 2 பேர் வேலை காமிச்சா சரியாக முடிஞ்சு போச்சு. யாராவது ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போனால் கூட முடிஞ்சு போச்சு. பட் இந்த இடதுசாரிகள் அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கூட நாளைக்கு கால் வரனா கால் வரும். இடதுசாரிகள் விசிகால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, இவங்கெல்லாம் அதை
அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு மக்கள் எதிர்ப்பு அரசு வந்து சிதையத்தை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார் இல்லையா, எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம், அவங்க எதனா பண்ணிக்கலாம், நாங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் அப்போது குறை சொல்கிறதுக்கு கூட நாங்கள் 6 மாதம் சொல்லுவோம், 6 மாதம் கழிச்சு சொல்லுவோம். ஏன்னா அண்ணாவுடைய ஸ்டாண்டு, ஒருத்தவங்க ஆட்சிக்கு வராங்கன்னா உடனே நீ குறைதானு சொல்லாத, ஒரு 6 மாதம் பாரு என்னன்னு சொல்லிட்டு முதல் பாரு. ஈவன் டிவிக்கே புது பிளட்டு, புது கட்சி, எல்லாமே புதுசு, வேட்பாளர்கள் கூட பயங்கர ஃப்ரெஷ்ஷு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கேபினெட்டாக அந்த கேபினெட் வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எதிர்ப்பது அல்லது அவங்க வீழ்த்து நினைக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு லெஃப்டிஸ்ட் மைண்ட் செட் பண்ண மாட்டாங்க, ரைட்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் போன்ற ஆட்கள் அல்லது வந்து பாஜகவுடைய கருத்தை உருவாக்கி பண்ணுவாங்க, பண்ணியுமே இருக்காங்க. ஈவன் நார்த் சைடில் இது மாதிரி தான் நடக்குது. நார்த் சைடு என்ன ஆகுன்னா வந்து இப்போ இங்கே சொல்லியிருந்தாங்களா திமுக அதிமுக ஒன்று சேரப்போகுது சொல்லிட்டு, இங்கே பேச்சு தான் பேசுவாங்க, அங்கெல்லாம் ஒன்றே சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி நடத்திட்டு ஒரு வருஷம் 6 மாதம் ஆட்சியை கவுத்து விட்டு வந்துருவாங்க. அது அவங்க ஒரு வாடிக்கை. இது யூபி நிறைய ஸ்டேட்டில் உதாரணத்தை வந்து சொல்லலாம். அதனால் அந்த நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்படாது. தமிழ்நாட்டில் இவர்களாக ஆட்சி கவிழ்ந்துட்டா ஒன்று. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய்க்கு வந்து அந்த கழுத்தில் கத்தி வைக்கிற கதை தான் இது. நீங்கள் பெருசாக இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் ஏற்றுக்கிறீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஒரு பயத்திலே இருக்கிறது, ஒரு பயத்தில் தான் இருக்கணும். ஆனால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதுதான் சிறந்தது. நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அறிவிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆளுநருடைய ரூல் வந்துடும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உங்களுக்கு இருக்குது, அது முடிய பொழுது இப்போது. ஸோ அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஆளுநர் ஆட்சி தான். இப்போ திருப்பி 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபண்டு யாருக்கு பணம்? நம்ம பணம் தான் அது. அப்புறம் கட்சிகள் திருப்பி வந்து திமுக அதிமுக ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வேறு இருக்குது. அப்போ திமுக அதிமுக யோசிக்கிறதுனால திருப்பியும் வந்து இம்சை நமக்கு. இப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் ஸ்டாலின் கொடைக்கானலாம் போயிட்டு வந்துக்கிறாரு. அப்போ திருப்பியெல்லாம் வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாது. ரெண்டாவது பணமும் வந்து இருக்குது, கோடியே இருக்குது. இன்னும் ஒரு 3-4 வருஷம் கூட வந்து ஆளுங்கட்சி ஆகாமே கூட பார்த்துக்கலாம். அவ்வளோ பணம்லாம் இருக்குது தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சொல்கிறேன், திருப்பியும் வந்து என்னதான் எவ்வளோ பேர் பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் காசில் வந்து கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் பார்ப்போம், 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துப்போம். ஈவன் இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் பெரிய விஷயம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக காங்கிரஸ் தான் மேஜர் ரோல் பண்ணுவாங்க. இந்திய அளவில் வந்து இப்போ இவங்க சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் விசிகா ஸ்டாண்ட்லாம் காங்கிரஸ் நோக்கி தான் இருக்கும். ஸோ அப்போ ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக வந்து காங்கிரஸ் அறிவிக்குது அப்படின்னா தாவேக்கா கண்டிப்பாக ஆதரிக்கும். தாவேக்கா 100% ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கும், ஆதரிக்கும். விஜய் ஆதரிப்பார். ஏன்னா விஜயும் திரு ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஸோ விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட இருப்பது என்பது பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸுக்கு பலம். கேரளாவில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. நாளைக்கு கேரளாவில் திரும்பி ஆட்சிக்கு வரத்துக்கு காங்கிரஸ் வந்து உதவி செய்யும். ஸோ இதெல்லாம் காங்கிரஸுடைய பல கணக்குகள். ஸோ இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை தான் தாவேக்கா ஆதரிக்கும். அப்போது திமுக என்ன பண்ணணும் இருக்கு இல்லையா? அப்போ திமுகவும் ஒருவேளை வந்து தாவேக்காவோடு இணைஞ்சிருமோ? எப்போ நான் சொல்கிறது 2029 வந்து நடக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருமோ அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அவங்க ஆப்போசிட் தான். ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஒற்றுமை எல்லாம் தெரியாது. ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த இப்போ இந்த அசம்பிளி இவ்வளோ உங்களுக்கு ட்விஸ்ட்டு, சர்ப்ரைஸு, திடீர்னு சொல்லிட்டு இந்த பிரேக்கிங் நியூஸோட சவுண்டு கேட்டாலே நமக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகுது இல்லை? இதை விட சூப்பராக பார்லிமெண்ட்டில் இருக்கும். பார்லிமெண்ட்டில் திமுக ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இப்போ கண்டிப்பாக அதிமுக பாஜக தான் ஆதரிக்கும். அவங்க என்ன அதுக்குன்னு அதிமுகவும் வந்து இவங்க கூட சேர்ந்துருவாங்களா இல்லை தனியாக என்ன சந்திப்பாங்க? ஸோ அந்த சூழலை பொறுத்து இருக்கு. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அடுத்த முறையும் பாஜக ரூல் பண்ணதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா இந்தியா கூட்டணி பெரிய அளவில் வந்து இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க அப்படின்ற அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள நபராக யாருமே இவங்க அறிவிக்கல. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவித்த ஒரே ஒரு தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமா அவர்கள் தான் அறிவிச்சாங்க. 2 பேர் தான் அறிவிச்சாங்க. மற்றவங்க யாரும் இவர் ஏற்றுக்கூடிய ஏன்னா ஒரு பப்புன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. பப்புனா குழந்தை மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ விசிகாவுடைய ஸ்டாண்ட் இப்போ அறிவிச்சிடுவாங்க, கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் வந்து யாருமே வந்து நிபந்தனை வந்து கொடுக்கல, ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ நிபந்தனை மீன்ஸ் சண்முகம் அவர்களும் திரு வீரபாண்டியன் அவர்களும் சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சியில் வந்து பங்கு கேட்க மாட்டோம், அமைச்சர்களில் பங்கெடுக்க மாட்டோம், வெளியே வந்து ஆதரவு கொடுப்போம். அவங்க அதை பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பெருசாக பண்ணவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கு அதில் ஈடுபாடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு விஜய் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன்,
அப்புறம் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நீயும் அதுக்கு உடன்பட்ட மாதிரி ஆகிடும். ம். உங்களை முதலமைச்சர் ஆக்குறது நாங்கள் உதவி பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு கேள்வி கேட்போம், உங்களுக்கு எதாவது போராட்டம் பண்ணுவோம், எல்லாமே ரைட். உங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் அப்படின்றத அவன் சொல்லக்கூடியது. பட் விசிகா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ சிந்தனை செல்வன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கள் திருமாவளவனை வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் 2 கட்சி சேர்ந்துன்னு சொன்னார். இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்கணும்? வலிமையாக இருந்தப்போ. இப்போ 2 வருஷம், அப்போ 4 வச்சுருந்தோம், அப்போ சொல்லியிருக்கணும். இப்போ இவங்க ஒரு தரப்பு மூவ் பண்ணுறாங்க, துணை முதலமைச்சராக திருமாவை வந்து ஆக்கணும். எப்படி ஆக முடியும்? எம்பியாக இருக்காரு, ஏற்கனவே காட்டுமன்னாடி கோவில் நிற்கிற சொல்லிட்டு நிற்கல. அப்போ நிற்காத ஒரு திருச்சி கிழக்குல வந்து திருமாவர்களை நிப்பாட்டு அங்கதான் வர. ஸோ அப்போ திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிட வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு நடக்காது அப்படி. அதுக்கு திரும்ப ஏன்னா ஏற்கனவே போட்டியிட போக சொல்லிட்டு போட்டி இல்லை. அதை நீங்கள் வந்து ஜோதிமணி அவர்களுக்கு கொடுத்தீங்க, வெற்றி பெற்றார், ஓகே ரைட். இப்போ திருப்பியும் நீங்கள் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு அறிவிச்சா அது உங்கள் மீதான மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பை குறைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். என்னடா இவர் போட்டிடுறான்றாரு, அப்புறம் சொல்கிறாரு, விசிகா கட்சியை சார்ந்தவர்களுக்கு பாண்டிச்சேரியில் ஓட்டு போடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ குழப்பங்கள் நிலவும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் சொல்ல மாட்டார். திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக யாராவது தாவேக்கா சார்பாக நிற்க வைப்பாங்க. சகாயம் ஐஏஎஸோட பேச்சுவார்த்தை போதும்னு சொல்லிட்டு சகாயம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போதும் அப்படின்றது கேள்விப்பட்டேன். தெரியல, அது பொறுத்துறது நமக்கு பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. இப்போ தாவேக்காவோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்? அவங்க சீட்டு கிடைச்சிருச்சு, எல்லாம் ஓரளவுக்கு பதவி ஏற்பு அப்படிங்கிறப்ப அடுத்த நடவடிக்கை 10ஆம் தேதி பதவி ஏற்கிறாங்க அவங்க. 10ஆம் தேதினா நாளை மறுநாள் வந்து நினைக்கிறேன் 10ஆம் தேதி வந்து பதவி ஏற்கிறாங்க. ஸோ 10ஆம் தேதி வந்து பதவி ஏற்பு தள்ளி போன கூட அடுத்த நாள் வந்து பதவி ஏற்றுவாங்க. இன்னைக்கு ஆளுநர் சந்திக்கிறார், திருப்பியும் சந்திச்சு ஆதரவு கடிதங்களை வந்து கொடுக்குறாரு. விசிகாவும் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி கேள்விப்பட்டோம். விசிகாவுமே கொடுத்துருவாங்க தான். ஸோ அதனால் வந்து அவங்களோட அடுத்துக்கிற நகர்வு என்பது அமைச்சரவை தான். இப்போ அந்த அமைச்சரவையில் யார் இடம்பெற போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு முன்மாதிரி லிஸ்ட் வந்துச்சு. உங்களுக்கு நிதித்துறை, உள்ளாட்சித்துறை, நகராட்சித்துறை, பொதுப்பணித்துறை முதற்கொண்டு எல்லா துறையும் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பெண்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கிறாங்க அப்படின்றதுமே போட்டிருந்தாங்க. இப்போ ராஜ்மோகன் கூட அமைச்சரவையில் இருக்கார் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பலர், ஆதவர்ஜனா, இந்த மாதிரி நிர்மல்குமார், செங்கோட்டையன் எல்லாருமே அமைச்சர்கள் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போம், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான விஷயம் வந்து எப்படி இருக்க போகுது? இப்போ விஜய் வந்து ரொம்ப முன் வச்சது என்னென்னா வந்து ஒரு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வரக்கூடிய அத்தனை பேருமே கைகள் சுத்தமானு கேட்டால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். பட் உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பல பேர் மேலே பல வழக்குகள்லாம் இருக்குது. ஸோ எல்லா கட்சியிலையுமே வந்து 100% சரியான நீதிமன்றங்களே இருப்பாங்கலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் கட்சியில் மட்டுமே தான் வந்து குற்ற வழக்குகள் இல்லாத வேட்பாளர்கள் என்னன்னு நினைக்கிறேன். அதோட டிவிகேல ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வேட்பாளர்லாம் கூட இருந்தாங்க, ரிமாண்ட் ஆகிட்டு பெயிலில் வந்த வேட்பாளர்லாம் கூட வந்து இருந்தாங்க தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா? ஸோ ஃப்ரெஷ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது வேணால் ஈஸி, பட் அது ரூல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது. ஸோ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து அந்த கழுத்தில் கத்தி அப்படின்ற இடத்துலேயே வந்து இருப்பார் போல். பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி வந்திருக்கு. அந்த ஆட்சிக்கு துணையாக நிற்பது தான் மக்களுடைய கட்சிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ அதை தான் கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் வந்து முதல்வராக பதவியாக இருக்கிறாரு. இவங்க யாருமே அமைச்சரில் பங்கேற்கல. பட் காங்கிரஸ் பங்கேற்பாங்க. காங்கிரஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கேட்பாங்க. பட் 2 கேட்பாங்க. பட் 1 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 தான் கொடுக்க அவர்கள் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் நீங்கள் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பங்கு அப்படிலாம் வேணும்னு சொல்லி சொன்னார் தான். பட் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து கேட்காதனால அவரும் கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்புகள் தவறாக கூட போகலாம், சரிங்களா? அது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் கேட்கல, நம்ம மட்டும் ஏன் கேட்கறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவருக்கு வரலாம். 2வது 2 சீட் வச்சுட்டு கூட நம்ம துணை முதலமைச்சர் கேட்கலாமான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஸோ அமைச்சரவை கொடுக்கறதா இருந்தால் திரு விஜய் அவர்கள் மொத்தம் 4 பேருக்கு அமைச்சரவை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதில் இன்னொரு அமைச்சரவை சேர்த்து வந்து 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் மீதி பேருக்கு ஒவ்வொன்றும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் 2 கம்யூனிஸ்ட்டுகளுமே வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க பங்கெடுக்கல, அதனால் நானும் பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு இவர் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பங்கேற்கணும். ஏன்னா வரலாற்றில் ஒரு முறை வாய்ப்புகள் வாய்க்கப்படுது. இல்லைன்னா நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் விசிகா வந்து தாவேக்கோட கூட்டணி வைக்கணும். கம்மிங் 31 நடக்கக்கூடிய எலெக்ஷனில் கூட்டணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட் தருவாங்க. அதில் டெஃபினட்டாக நீங்கள் வந்து அமைச்சர்கள்லேருந்து பங்கேற்கலாம். பட் இப்போ அதை கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், அதை காப்பாற்றியிருக்கிறார்கள்.
உள்ளபடியே விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார். ஏன்னா அவங்க வேற கூட்டணி சார்ந்தவங்க, நீங்க யாரை எதிர்த்தீங்களோ அதே கூட்டணி சார்ந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தராங்க. ஒரே காரணம், இங்கே பாஜக எந்த வகையில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு ஆதரவு தராங்கன்னா திரு விஜய் அவர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவார். நம்மளும் நம்புறோம், அவங்களும் நம்புறாங்க.